தற்போதைய அண்மை செய்தியாக இன்றைய பிஎட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பில் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதில் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 4வது செமஸ்டர் தேர்வுக்கான வினாத்தாள் வெளியான விவகாரத்தை நாம் வெளிப்படுத்தியிருந்தோம். இந்த நிலையில் வினாத்தாள் வெளியானதை தொடர்ந்து இணையதள வாயிலாக வினாத்தாள் அனுப்பப்பட்டு இன்று நடைபெறக்கூடிய அந்த தேர்வு என்பது நடைபெறுகின்றது. இந்த நிலையில் இந்த வினாத்தாள் வெளியான விவகாரம் குறித்து சைபர் கிரைம் போலீசில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தற்பொழுது புகார் அளித்திருக்கின்றது. உயர்கல்வித்துறையின் உத்தரவை அடுத்து இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது வாட்ஸ்அப் வாயிலாக இந்த வினாத்தாள்கள் பகிர்ந்திருக்க கூடும் என்கின்ற தகவலின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்யப்பட்டு தற்போது யார் மூலமாக இந்த வினாத்தாள் மாணவர்களுக்கு பகிரப்பட்டது என்பது குறித்த தகவல்களை எல்லாம் சேகரித்து அதன் பிறகு பல்கலைக்கழக ஊழியர்கள் யாரிடம் இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது உயர்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிற அடிப்படையில் தற்போது சைபர் கிரைம் பிரிவில் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.